ஐயா சாமி, இந்த என் பிளத்தை நம்பி வந்தேன், என் பராக்கிரமத்தை நம்பி வந்தேன். இந்த பாவப்படியிலிருந்து இவரை என்னால தூக்க முடியல ஐயா. ஆள விடுங்க ஐயா சாமி, நான் வரேன். பெரிய பயில்வான், அவராலேயே முடியல. இப்ப என்னப்பா செய்யறது? எப்படிடா முடியும்? மாமிச பலத்தினால இந்த பாவத்தில் விழுத்தர முடியாதுடா. கொஞ்சம் பொறு, இப்ப வரேன். வா. இவருதான் பிரபலமான டாக்டர். சிக்கன் குனியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சவரு. நிச்சயம் உன்னை விடுதலை ஆக்கிடுவாருப்பா. வா டாக்டர், இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. கண்ணை தொடங்க, நாக்க கொஞ்சம் நீட்டுங்க. செக் பண்ணிக்கிறேன். மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. ஒரேடியா விட்டுற போறப்பா. பாத்துப்பா. இந்த மாத்திரையை சாப்பிடு. இப்ப எழுந்துருங்க. தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. எழுந்திரி பாஸ்கர். முடியல டாக்டர். சரி, ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுறேன். இப்ப எழுந்திரிங்க. வா, முடியல டாக்டர். ஹலோ, அப்படியா? இதோ இப்ப வரேன். சாரி தம்பி, மட்டன் குனியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கணுமா? நான் இப்ப கிளம்புறேன். பாஸ்கர், இதுக்குள்ள தாங்க முடியல. உன்னை பார்த்தாலே எனக்கே வேதனையா இருக்குப்பா. ஏதாவது பண்ணணும். இரு, இப்ப வரேன். முடியாதுடா, முடியாது. எந்த மருத்துவத்தாலும் உன்னை விடுவிக்க முடியாது. நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு நல்ல காலம் இருக்குது, ஐயாவுக்கு நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. குடுங்கப்ப, இங்க வாயா. நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. ஐயா ஏரோப்ளேன்ல போக போறாருன்னு ஜக்கம்மா சொல்றா. ஐயா சப்பானுக்கு போக போறேன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. யோ 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 யோ, அதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அத சொல்லு. அண்ணால பாய் போட்டு படுத்திருக்குன்னு ஜக்கம்மா சொல்றா. உதவி முக்காடு போட்டிருக்குன்னு ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஜக வாங்க சொல்றா, ஜக வாங்க சொல்றா. இவன் என்னோட சிஷிய பிள்ளையாச்சே. கிளம்பு கிளம்பு, இடத்தை காலி பண்ணு. ஐயோ, என்னால வேதனையை தாங்க முடியலையே. ஆரம்பத்துல சுகமா இருந்துச்சு, ஆனா இப்போ இப்படி ஆக நான் எதிர்பார்க்கலையே. செத்து போயிடலான்னு தோணுது பாஸ்கர். அட என்னப்பா, குடுகுடுப்பாக்கான ஏதாவது வழி சொல்லுவான்னு பார்த்தா அவனுக்கு ஒண்ணு சொல்லாம போயிட்டானே. பாஸ்கர், இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல சயின்டிஸ்டால முடியாத ஒண்ணும் இல்ல. நீ போய் ஒரு நல்ல சயின்டிஸ்ட கூட்டிட்டு வா. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவரை போய் நான் கூப்பிட்டு வரேன். தம்பி இதெல்லாம் சொல்லுச்சு மேன், ஒன்னும் கவலைப்படாத. நீ 1க்கு போயிருப்ப, 2க்கு போயிருப்ப, ஆனா நான் 3க்கே போயிருக்கேன் மேன். பாஸ்கர், என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே. மூன் மேன், மூன் வானத்துல இருக்குப்பா, அங்க போய் வந்திருக்கேன். சார், நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க. இப்ப எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க சார். போறோம் மேன், உன்னை பரிசோதிக்க வேண்டாமா?
This is shirt. Yeah, this is pant. This is chair. ஐயோ இது சின்ன பிள்ளை கூட தெரியும் சார். ரொம்ப பேசாத மேன். இந்தா நான் கண்டுபிடிச்ச மருந்த சாப்பிடு. என்ன சார் மருந்து கொடுக்காம பேப்பரை கொடுக்குறீங்க? வாழைப்பழத்தை விட வாழைப்பழ தோலுக்கு தான் மேன் சத்து அதிகம். அது மாதிரி தான் மருந்த விட மருந்து பேப்பருக்கு தான் மேன் சத்து அதிகம். அதான் நான் கண்டுபிடிச்சது. நல்லா கண்டுபிடிச்சிங்க சார். மேன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு மேன். ட்ரை பண்ணு. கம் ஆன். சார் முடியல சார். மேன் கம் ஆன் மேன். ட்ரை பண்ணு மேன். முடியல சார். பாஸ்கர் ஒண்ணு பண்ணு. இவரை அப்படியே நம்ம லேபுக்கு கூட்டு வந்துரு. அங்க வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். முடியாதுடா, விஞ்ஞானத்தாலையும் முடியாது. விஞ்ஞானத்துல முடியும் ரொம்ப நம்பினேன். இப்ப அதுவும் என்னை கை விட்டுச்சு. கிளி ஜோசியம் பாக்கலையா அம்மா? கிளி ஜோசியம் பாக்கலையா ஐயா? கிளி ஜோசியம் பாக்கலையா? கிளி ஜோசியக்காரரு கொஞ்சம் வாயா. உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. கிளி ஜோசியம் சொல்றேன், கையில கிளியரா? ஐயா இன்னைக்கு கிளிக்கு விடுமுறை. ஐயா இன்னைக்கு கிளிக்கு லீவு விட்டாச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஐயா இந்த பழக்க வழக்கத்துல பாவமான பழக்க வழக்கத்துல மாட்டிட்டேன். ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சுங்கய்யா, போக 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 ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. இதுல இருந்து என்ன விடுதலையாக்க முடியுங்களா? ஐயா நான் எத்தனையோ பேரை கோடியில உண்டு நிப்பாட்டி இருக்கிறேன். எந்த கூடிங்கய்யா? தெருக்கோடியில ஐயா, வேற எங்க? சரி, போங்க. சரி உன் கைய கொண்டா பாப்போம். கரகரேக ஓடுது, பூமத்திய ரேக ஓடுது, என்னையா மத்திய ரேக ஓடுது, இது பலவிதமான ரோக ஓடுது, இதுல நான் விடுதலை கொடுக்க முடியாதையா, ஆள விடியா. முடியாது. பாஸ்கர், அவன் என்னமோ ஓடுதுன்னு ஓடி போயிட்டா இருப்பா. பாவம் என்ற வார்த்தையை கேட்காதவர்கள் யாருமே இல்லை. ஒருவர் தவறி கீழே விழும்போது ஐயோ பாவம் என்கிறோம், அல்லது பரிதாபத்துக்குரிய மனிதரை பார்க்கும்போது ஐயோ பாவம் என்கிறோம். உண்மையிலேயே பாவம் என்றால் என்ன? தீய நோக்கம் பாவமாம். விசுவாசத்தில் வராத யாவுமே பாவம். நன்மை இன்னதென்று அறிந்து அதை செய்யாமல் போனாவே அது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. பாவ விமோசனம் பெறத்துக்கு மனிதர்கள் பல வழிகளை கையாளுகிறார்கள். உண்ணாமல் இருக்கிறார்கள், முடியை காணிக்கையாக்குகிறார்கள், தூரமாக நடந்து செல்கிறார்கள். எப்படியோ பாவத்திலிருந்து விமோசனம் பெற என்று விரும்புகிறார்கள். கடவுள் உள்ள வாசம் பண்ணுகிறார், இல்லத்தில் வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு நமக்கு ஆனதான் கோயில்களில் மதுபானமோ சிகரெட்டோ புகைப்பழக்க வழக்கமோ வேசித்தனமோ விபச்சாரமோ எதுவும் நாம் செய்கிறதில்லை. ஏனென்றால் அங்கே கடவுள் வாசம் செய்கிறார் என்று எண்ணம் உண்டு. உண்மையிலே கடவுள் எங்கு வாசம் செய்கிறார்? வேதம் இப்படி சொல்கிறது, மனிதரால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமா இருக்கிறார், தேவன் ஆலயம் நீங்களே, மனிதன்தான் ஆலயம் என்று கூறுகிறார். இப்போது பார்த்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவித பாவத்திலிருந்து விமோசனப்படுத்த முயற்சி பண்ணார், அதிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்க முடியலை. தொடர்ந்து இவருடைய முடிவு என்னதான் என்று பார்ப்போம். பார்த்தீங்களா இவன? இப்படித்தான் அநேகரை என்னுடைய பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக்கி அவங்களை இப்படியாக கடைசியில் இவன் நிலைமையை பார்த்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவாக இவன் நான் கொண்டு வந்துட்டேன்.
இதிலிருந்து என்னை விடுதலையாக்க யாராலையும் முடியாது. நான் வெற்றி பெற்று விட்டேன். நான் வெற்றி பெற்று விட்டேன். ஐயோ பாஸ்கர், என்னால வேதனை தாங்க முடியல பாஸ்கர். ஆரம்பத்துல சுகமா இருந்துச்சு, நான் இப்படி ஆக நினைச்சு பார்க்கலையே. செத்து போயிடலாம் நினைக்கிறேன். இப்படிலாம் தோணுது பாஸ்கர். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இந்த ஆளுங்க எங்கேயும் வந்துட்டானா? ஏன் தம்பி, நான் தான் இங்க ஒரு எச்சரிப்பு பலகை வச்சிருந்தேன், நீங்க பாக்கலையா? பாத்துமா அந்த பாவ பழக்கத்தை விழுந்துட்டீங்க? ஐயா, அந்த புண்ணியவன் நீங்க தானே ஐயா. என்னுடைய திமிழ் தாங்க ஐயா. எச்சரிப்பு அலட்சியம் செய்தோட விளைவு இன்று நான் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாம தவிக்கிறேன் ஐயா. நானும் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டையா. பலத்தினால முடியணும் பயில்வான நம்பினேன், மருத்துவத்தால முடியணும்னு சொல்லி மருத்துவரை நம்பினேன், விஞ்ஞானத்தால முடியணும் விஞ்ஞானியை நம்பினேன். யாராலையும் விடுதலை தர முடியுமா? ஏன் முடியலையா ஐயா? உங்களால விடுதலை தர முடியுமா ஐயா? என்னாலையும் முடியாதுப்பா. என்னையா சொல்றீங்க? உங்களாலையுமா முடியாது? தம்பி அழாதீங்க. என்னால விடுதலை தர முடியாதுன்னு தான் சொன்னேனே தவிர, ஆனா இதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய வழிய நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, அப்படின்னா என்னால இந்த நரக வேதனை தாங்க முடியலையா? தம்பி, நானும் உங்களை மாதிரிதான் சொல்லாத. இந்த பாவ பழக்கத்தை சொல்லாத. அடிமையா விடுதலை பெறக்கூடிய வழியை சொல்லாத. சொல்லாத. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடையா இருக்கிற பிசாசை விடத்தை விட்டு அகன்று போ. தம்பி, நானும் உங்களை மாதிரிதான் விடுதலை பெற பல வகையா கையாண்டேன். என்னுடைய பணபலம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய மத சடங்கு, என்னுடைய முன்னோர் கற்றுத்தந்த வழிகள், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையே தர முடியல தம்பி. என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், ஒன்னாலும் எனக்கு விடுதலையே கிடைக்கல. அப்பதான் நான் என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் நினைச்சு போனேன். அப்படி போற வழியில தூரத்துல இருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. இயேசு விடுவிக்கிறார், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுல வந்து விழுந்துச்சு தம்பி. அப்பதான் மன்னிப்பு பெறக்கூடியது, மன்னிப்பு தருகிறது இயேசு சாமிங்கிறத அப்பதான் நான் உணர்ந்தேன். என்னுடைய பாவங்களை இயேசு சாமியிடம் அறிக்கையிட்டேன். என்ன ஆச்சரியம் தம்பி, என் உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துருச்சு தம்பி. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் அப்ப உணர்ந்தேன் தம்பி. அன்றிலிருந்து இன்று வர நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் குறையவே இல்லை தம்பி. ஐயா, அப்படின்னு அந்த ஏசாமி என்னையும் மன்னிப்பாருங்கய்யா? எனக்குன்னு விடுதலை தருவாரா? நிச்சயமா தம்பி, உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவது என்று ஏசாமி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் தம்பி. ஐயா, ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்க, என்னங்க? அந்த ஏசாமி கிறிஸ்தவருக்கு தான் கடவுள்னு சொல்லி சொல்றாங்கய்யா. தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. இயேசுசாமி ஜாதியோ மதமோ ஏழையோ பணக்காரன் என்று அவர் பாகுபாடு பார்ப்பதே இல்லை தம்பி. அவர் ஒருவர் மட்டும்தான் உண்மையான உயிர் உள்ள ஆண்டவர். அவர் உலக மக்கள் எல்லோரையும் நேசிக்கிறார் தம்பி. ஏன் இவ்வளவு பாவம் பண்ணிருக்க என்னையுமே மன்னிப்பாரு? நிச்சயமா உங்களையும் தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. ஐயா, நான் என்ன செய்யணியா? சொல்லுங்கய்யா. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்திலேயே இயேசுசாமி
என் பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தினீங்க என்று நம்பி உங்கள் பாவங்களை இயேசுவிடம் சொல்லுங்க. அவர் உங்களை மன்னித்து விடுதலை தருவார். பாஸ்கரே, இந்த ஐயா சொல்றத பார்த்தா உண்மைன்னு எனக்கு தோணுது பாஸ்கரே. நான் அந்த இயேசுவை நம்புறேன். நானும் தான்ப்பா மன நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கேன். எனக்கு இயேசுதான் வேணும்ப்பா. ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா இயேசுசாமி, நான் ஒரு பாவியான மனுஷன் ஐயா. என்னுடைய பாவங்களுக்காக, நன்றியோடு மீறுதல்களுக்காக, அக்கிரமத்துக்காக நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்கன்னு நான் நம்புறேன் ஐயா. என்ன இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கய்யா. இனிமே நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேங்கய்யா. செய்ய மாட்டேன் சாமி. ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. ஐயா ஐயா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு பாஸ்கர், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு ஏசப்பா. நன்றி நன்றி. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்குப்பா. இயேசுவே உமக்கு நன்றிப்பா. தம்பிங்களா, ஏசாமி உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு விடுதலை தந்துட்டார். தொடர்ந்து நீங்க 2 பேரும் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக வாழணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, தினமும் பைபிள் படிங்க. அவர் காட்டுற வழியில இனிமேல் நடக்க ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமா ஐயா. எனக்காக உயிர் கொடுத்தவருக்கு என் உயிர் போக மட்டும் வாழ்வேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள், மீட்பு பெறுவீர்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன்.